ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டான்மாச்சி அப்படிங்கிற அனிமே சீரிஸோட சீசன் 1 எபிசோடு 3 தான் இன்னைக்கான வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்லாம் போட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த எபிசோடெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை கிளிக் பண்ணி மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அப்படியே மறக்காமல் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக இன்னைக்கு பார்க்க போகிற எபிசோட்குள்ளே போயிடலாம். இப்போ குட்டி ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சின்ன வயசில் அவங்க தாத்தா கூட வயலில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு நாள் அவங்க தாத்தா பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணி இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க தாத்தா ஆசைப்பட்ட மாதிரியே அட்வென்ச்சராக மாறலான்னு முடிவு பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ ரொம்பவே வீக்காக இருக்கனால எந்த ஒரு காடு கீக்கிலையுமே நம்ம ஹீரோவை ஃபெமிலியராக எடுத்துக்க மாட்டேங்காங்க. அட்லீஸ்ட் நீ கொஞ்சமாவது ஸ்ட்ராங்காக மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அனுப்பி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் ஹெஸ்டியாவை மீட் பண்ணியிருப்பான். நீங்கள் தான் என்னோட காடஸ், என்னோட கடவுள் அப்படின்னு நம்ம ஹீரோ அணிலிருந்து ஹெஸ்டியாவுக்கு ஃபெமிலியராக இருந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே பிரசென்ட்டை காட்டினா லார்ட் கணேஷ் கிட்ட வந்துட்டு பிரசென்ட்ல இருந்த மான்ஸ்டர் தப்பிச்சு ஊருக்குள்ள போயிருச்சு. கிட்டத்தட்ட 9-10 மான்ஸ்டர் கிட்ட ஊருக்குள்ள புகுந்து மக்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்றாங்க. சரி அப்ப நான் உடனே போயிட்டு மத்த காட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் கணேஷ் சொல்ல, லார்ட் கணேஷா நீங்க எவ்வளவு பெரிய கடவுள், நீங்க போயிட்டு மத்த காட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, நான் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத விட மக்களோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், என்னை விட என்னோட மக்கள் தான் எனக்கு முக்கியம், சீக்கிரமா நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் கணேஷ் சொல்றாரு. இது எல்லாத்தையுமே அந்த ஹூடி ஸ்பாட்டவா வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹெஸ்டியாவை லாக்அப்ல அடைச்சு வச்சுட்டு அந்த மான்ஸ்டர் கூட தனியா சண்டை போட்டுட்டு இருக்கான். அதே நேரத்தில் ஹெஸ்டியாவும் எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு காப்பாற்றணும்னு நினைக்கிறா. இது ஒன்றும் சாதாரண ஸ்வாட் கிடையாது. இந்த ஸ்வாடுக்கு உயிர் இருக்கு. யார் இந்த ஸ்வாடை யூஸ் பண்றாங்களோ அவங்கள பொறுத்து அவங்களோட ஸ்டேட்டஸை பொறுத்து இந்த ஸ்வாடோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால சீக்கிரமா இந்த பெல் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹெப்பாஸ்டஸ் ஹெஸ்டியா கிட்ட சொல்லியிருப்பா. ஹே கேள்விப்பட்டியா, ஃபெஸ்டிவல்ல இருந்த மான்ஸ்டர்லாம் ஊருக்குள்ள தப்பிச்சு வந்துருச்சான், நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. சத்தம் போடாம அமைதியா இருந்து மக்களுக்கு தெரியாம பாத்துக்கிறது தான் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு சொல்றா. என்ன மான்ஸ்டர், எத்தனை மான்ஸ்டர் அப்படின்னு திடீர்னு அந்த இடத்துக்கு எய்ஸ் வேலன்ஸ்டைன் வந்து கேட்கறா. இதே மாதிரி பயங்கரமான மான்ஸ்டர் இதுக்கு முன்னாடி நான் அட்டாக் பண்ண வந்தப்போ எய்ஸ் வேலன்ஸ்டைன் தான் என்னை காப்பாற்றினாங்க. ஆனால் இந்த வாட்டி யாருமே இல்லை, நான் சாக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள இருக்க மான்ஸ்டர் எல்லாத்தையுமே எய்ஸ் வேலன்ஸ்டைன் தேடி கண்டுபிடிச்சு கொண்டுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் குள்ள போக கரெக்டான இடத்துக்கு ஹெஸ்டியா வந்துடுறா. நீங்க எதுக்காக மறுபடியும் இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹெஸ்டியாவை பார்த்த அந்த மான்ஸ்டர் திருப்பி நம்ம ஹெஸ்டியாவை அட்டாக் பண்ண போக நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மறுபடியும் ட்ரை பண்ணி ஹெஸ்டியாவை கூப்பிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறான். நீங்க எதுக்காக மறுபடியும் இங்க வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ எப்படி என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி தான் நானும் உன்னை ப்ரொடெக்ட் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, நீ என்னை விட்டுட்டு தனியா போயிட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்டியா கேட்க அதை கேட்ட நம்ம ஹீரோவும் எமோஷனல் ஆயிட்டா. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றது, அந்த மான்ஸ்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, அது மேல சின்ன கீரல் கூட போட முடியல, அது மட்டும் இல்லாம என்னோட கத்தி வேற உடஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ண, கவலைப்படாத இருக்கு, என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்டியா சொல்ல, அப்ப கரெக்டா அந்த மான்ஸ்டர் இவங்களை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ மறுபடியும் ஹெஸ்டியாவை தூக்கிட்டு ஓடுறான். இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்டியா அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. போற வழியில செவருக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கு, அங்க நம்ம ஹீரோ ஹெஸ்டியாவை கூட்டிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு தான் நம்மளால இந்த இடத்துல சேஃபா இருக்க முடியும், அதுக்குள்ள எங்க இருந்து போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட கத்தியை பார்த்தா அது உடஞ்சு போயிருக்கு. இதுக்கப்புறம் இந்த மான்ஸ்டர் என்னால அட்டாக் கூட பண்ண முடியாது, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்டியா அவட்ட இருக்க ஸ்வாட் எடுத்து கொடுக்குறா. இதுதான் ஹெஸ்டியா வெப்பன், இது நான் உனக்காக தான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்டியா சொல்றா. என்னது எனக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ மறுபடியும் சந்தோஷத்துல கண் கலங்குறான். இன்னொரு பக்கம் எய்ஸ் வேலன்ஸ்டைன் ஊருக்குள்ள தப்பிச்சு போன எல்லா மான்ஸ்டரையுமே போட்டு தள்ளிட்டா. இன்னும் ஒரே ஒரு மான்ஸ்டர் தான் இருக்காது, டெடால் ஸ்ட்ரீட்ல இருக்கதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ரிப்போர்ட் பண்றாங்க. உடனே இவங்களும் அந்த மான்ஸ்டரை தேடி போறாங்க. இங்க இந்த மான்ஸ்டர் நம்ம ஹெஸ்டியாவையும் ஹீரோவையும் ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டர் வரதுக்குள்ளேயும் சீக்கிரமா வேலையை முடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஹெஸ்டியாவும் அவளோட பிளட்டை வச்சு அந்த வெப்பனை நம்ம ஹீரோவோட பிளெண்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த மான்ஸ்டரும் ஸ்மெல் பண்ணி கரெக்டா நம்ம ஹீரோ இருக்க இடத்த கண்டுபிடிச்சிருது. சீக்கிரமா வேலையை முடிங்க, அந்த மான்ஸ்டர் கிட்ட வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் தான் முடிஞ்சிருச்சு பெல், இந்த ஸ்வாடுக்கு உயிர் இருக்கு, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்னு நம்புறியோ அதே அளவுக்கு இந்த ஸ்வாடும் பயங்கர ஸ்ட்ராங்கா மாறும். அதனால பெல் இப்ப நீ உன்னை முழுசா நம்பி ஆகணும், எனக்கும் உன் மேல நம்பிக்கை இருக்கு, வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்டியா நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறா. நம்ம ஹீரோ பறந்து போய் அந்த வெப்பனை வச்சு மான்ஸ்டரோட செயினை ஜஸ்ட் டிஃபென்ஸ் தான் பண்ணா, அதுக்கே அந்த செயின் சுக்குநூறா உடஞ்சிருது. ஆமா, இந்த வெப்பன் நான் நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, முதல்ல நான் இந்த வெப்பனை முழுசா நம்பணும், இல்ல அதை விட அந்த நம்பிக்கையை என் மேல நான் முழுசா வைக்கணும், என்ன நான் முழுசா நம்பணும், நான் ஒன்னும் முன்ன மாதிரி வீக் இல்ல, நானும் ஸ்ட்ராங் தான், என்னாலையும் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், இப்ப நான் என்ன முழுசா நம்புறேன், நானும் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பறந்து போய் இந்த மான்ஸ்டரோட நெஞ்சிலேயே கத்திய சொருவிடுறான். அப்படியே அந்த மான்ஸ்டர் மொத்தமா அழிஞ்சு போயிருச்சு. நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்டியா கத்த ஒரு மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. நீ கலக்கிட்ட பெல் அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்டியா சொல்றா. தூரத்துல இருந்து எய்ஸ் வேலன்ஸ்டைனும் நம்ம ஹீரோவை பாக்குறா. அவளதான் எல்லா மான்ஸ்டருமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கி காடஸ் எய்ஸ் வேலன்ஸ்டைனை கூட்டிட்டு போறா. இப்ப அப்படியே பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஹெஸ்டியா மயங்கி விழுந்துடுறா. நம்ம ஹீரோக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியாம பயத்துல பயங்கரமா கத்துறான். இந்த வாட்டி உன் கூட உனக்கு துணையா ஹெஸ்டியா இருந்திருக்கலாம், பட் அடுத்த வாட்டி நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹூடி ஸ்பாட்டவ சொல்றா. இப்ப அப்படியே நைட் ஆயிடுது. எந்த ஊர் மக்களுக்கும் எதுவும் ஆகாம காப்பாத்து
காப்பாத்திட்டான் இந்த லார்ட் கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் கணேஷ் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஊர் மக்கள்ல ஒருத்தருக்கு கூட எந்த பாதிப்பும் வரலையே, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்ல இருக்க கண்ணாடி போட்ட பொண்ணு சொல்றா. எஸ்டியாவை சார் வேலை பார்க்குற ஹோட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. காடஸ் இப்ப எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு ஓகேவா? இது எல்லாமே என்னோட பிரச்சனை தான். நான் மட்டும் என்னோட வாலெட்டை ஞாபகமா எடுத்துட்டு போயிருந்தா அந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. அதை கொண்டு வந்து கொடுக்க போய் தானே உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையோ அப்படின்னு சிறு சொல்றா. அப்படிலாம் எதுவும் கிடையாது, நடக்கணும் இருந்தா எல்லாமே நடந்துதான் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஊர் மக்கள் எல்லாருமே அவங்கள ஒரு ஹீரோன்னு பாராட்டுறாங்க அப்படின்னு சிறு சொல்றா. என்னது நிஜமாவா? எனக்கு அது தெரியாது. ஆக்சுவலா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க சொல்றதும் உண்மைதான், மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க உண்மையிலேயே ஒரு ஹீரோ தான். அதோட நான் அவங்கள காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறு வெக்கப்பட்டுக்கிட்டே எங்க இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோவும் என்னது அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே ஷாக்கிங்கோட பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஹெஸ்டியா மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். நம்ம ஹீரோவும் உள்ள போயிட்டு பாக்குறான். இப்ப நீங்க ஓகேவா காடஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஓகே அப்படின்னு ஹெஸ்டியா சொல்றா. இந்த வெப்பன் எப்படி உங்ககிட்ட இது ஹெபாஸ்டஸ் செஞ்சு கொடுத்த வெப்பனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அதே தான், கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்டியா சொல்றா. ஆனா ஹெபாஸ்டஸோட வெப்பன்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா காஸ்ட்லி தான், ஆனா அதை விட முக்கியம் பெல், நீ ஸ்ட்ராங்கா மாறுறது. இந்த வெப்பனை வாங்கணுங்கிறது உன்னோட ஆசை மட்டும் இல்ல பெல், உன்னோட ஆசை எல்லாமே என்னோட ஆசை தான். உனக்காக தான் இந்த வெப்பனை கஷ்டப்பட்டு வாங்கினேன். அதே மாதிரி நீ ஸ்ட்ராங்கா மாறணுங்கிறது உன்னோட ஆசை மட்டும் இல்ல, என்னோட ஆசையும் கூட. உன்னோட ஆசை எல்லாமே என்னோட ஆசையும் தான். உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா மாற போறேன்னு ஹெஸ்டியா சொல்ல, உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு காடஸ் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஹெஸ்டியாவை நம்ம ஹீரோ கட்டி பிடிக்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படியே இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஹெஸ்டியா சொல்றா. இப்ப கட் பண்ணா டஞ்சனை காட்டுறாங்க. பார்த்தா ஒருத்தன் ஒரு குட்டி பையன் கிட்ட ரொம்பவே ரூடா நடந்துகிட்டு இருக்கான். சீக்கிரமா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண வேணாமா, நீ என்ன இவ்வளவு சோம்பேறியா இருக்க, அப்புறம் பாத்துக்க உனக்கு சம்பளத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ரூடா நடந்துக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த அனிமேல உண்மையிலேயே யார் ஹீரோயின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஹெஸ்டியாவுக்கு நம்ம ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, அதே மாதிரி சிறுக்கும் நம்ம ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. அதை இந்த எபிசோட்லயே சொல்லிட்டா. ஆனா நம்ம ஹீரோ எய்ஸ் வேலன்ஸ்டீனை ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தப்பவே லெவல்ல விழுந்திருப்பான். ஸோ அதனாலேயே யார் உண்மையான ஹீரோயின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கேரக்டர்ஸ்லாம் இந்த அனிமேல வரப்போகுது. அது எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் பொறுமையாக தான் வாட்ச் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லை, யார் அந்த ஹூடிஸ் போட்ட கேரக்டர், எதுக்காக பிரசன்ட்ல இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக அனுப்பி வைக்கணும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான பதிலாம் பொறுமையாக அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புரிய வரும். ஸோ இந்த அனிமே இன்னும் போக போக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பார்க்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த எபிசோட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண வைங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஒரே ஒரு ஹார்ட் எமோஜி மட்டும் போட்டுட்டு போயிருங்க. கூடவே மறக்காம நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய், see you.